சங்க காலத்தில் பழனி பகுதி பொதினி என்று அழைக்கப்பட்டது. காலப்போக்கில் பொதினி என்ற பெயர் மருவி பழனி என்று வழங்கப்பட்டது. சங்க இலக்கியங்களில் இந்த பகுதி வையாவி நாடு என்றும் ஆவி நாடு என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. முருகனை புகழ்ந்து பாடும் புகழ்பெற்ற சங்க இலக்கியமான திருமுருகாற்றுப்படையில் கவிஞர் நக்கீரர் குறிப்பிடும் ஆவினன்குடி என்பதே இன்றைய பழனி நகரமாகும். அந்த பாடலில் முருகன் அம்மை வள்ளியுடன் காட்சியளித்த தலம் என நக்கீரர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் மலைமேல் அமைந்துள்ள முருகன் கோயிலை பற்றி திருமுருகாற்றுப்படையில் எந்த குறிப்பும் இல்லை. நக்கீரருக்கு பிறகு காலத்தில் 14 சித்தர்களில் ஒருவரான போகர் சித்தர் தமது ஞானமும் யோக சக்தியாலும்